வணக்கம் தோழர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மை சினிமா டாக்ஸ். என் பேர் விஜய். இன் யுவர் ட்ரீம்ஸ் இந்த படம் ஒரு அனிமேஷன் படம். ரொம்ப நல்லா இருக்குமா கேட்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் கடைசியில் எல்லாருமே அழுதுடுவீங்க, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சேர்ந்து பார்க்கலாம். இது எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, இல்லை ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷனுங்கிறது பொம்மை படத்துக்கு எந்தளவுக்கு ஓகேவாக இருக்கணுமோ அந்தளவுக்கு தான் இது ஓகேவாக இருக்குது. ஆக்ஷனுங்கிறது எதிர்பார்த்துறீங்க, இது சின்ன குழந்தைங்க படம் மாதிரி சரிங்களா. சென்டிமெண்ட் எமோஷ்னல் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்பவே நல்லா இருக்குது. எமோஷ்னலாக ஒவ்வொருத்தரும் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத நல்லாவே இதில் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு எமோஷ்னல் நிறைந்த ஒரு படம். அப்புறம் அட்வென்ச்சர், ஒரு ட்ரீம் அட்வென்ச்சர்னு சொல்லலாம். அவங்களுடைய கனவுகளை எப்படி அவங்க நிறைவேற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தேடுதல் வேட்டையில் இறங்குற ஒரு படமாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கதையோட சூப்பராகவே இருக்குது. சொல்லப்போனால் பொம்மை படங்களுக்கு மட்டும்தான் நல்ல கதைகளாக அமையுது. எந்த படம் எடுத்தாலும் பொம்மை படத்துக்கு நல்லா இருக்குது. அந்த வகையில் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இன் யுவர் ட்ரீம்ஸ் பெரியவங்கள் முதல் சிறியவர்கள் வரை பார்க்க வேண்டிய படம். பார்த்து நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் அமையும். தாராளமாக பாருங்கள். 2 தடவை கூட பார்க்கலாம், ஏன்னா நான் 3 தடவை பார்த்தேன். நீங்கள் இதை பிடிச்சிருந்தா நீங்கள் 2 தடவை பார்ப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா 3-4 தடவை பார்ப்பீங்க. அது என்னுடைய கேரண்டி. இந்த படத்தை பார்த்து படம் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே புதுசாக பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.